exercise 1.1 find a into b, a into a, b into a. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a மல்டிப்ளே b. அப்போ a into b கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு a into a. அப்போ ஏயும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு b into a. அப்போ bயையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இந்த ஃபஸ்ட்டில் கேட்டிருக்க மாதிரி a into b. அப்போது ஏயோட வேல்யூ 2 minus 2 3. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ அப்போ இன்டூ 1 minus 4. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து இப்போ செட்டில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது 2, இங்கே உள்ள 2வையும் இங்கே உள்ள 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்து ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். அப்போ 2, 1. இப்போ இதையும் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மு இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் அப்போது 2, minus 4. இந்த டேர்மையும் இது எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது -2. அப்போது -2 இங்கே என்ன இருக்குது 1, 1. திருப்பி இந்த -2ஆல் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால தான் மைனஸ் இப்போ வந்து +1. இப்போ நெக்ஸ்ட்டு -2, -4. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 3யோட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 3, 1, 3, -4. செட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இப்போ a into b வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு a into a. அப்போது a into a. இப்போ ஏவோட வேல்யூ என்னது 2 -2 3. நெக்ஸ்ட்டு இன்ட்டு திருப்பி ஏவோட வேல்யூ இதே தானே வரும். அப்போது 2 -2 3. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே 2ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -2ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2, 2, 2 இங்கே -2 இருக்குது. அப்போ 2 -2 நெக்ஸ்ட்டு 2 3. அப்போ 2, 3. ஃபஸ்ட்டு டேர்ம் இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு -2ஆல் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ -2, 2 -2, -2, -2, 3. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3ஆல் 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3, 2 3, -2. அப்போ 3, 3. ஸோ இப்போ a into a அதோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணோம், b into a வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ b into aனா bஐயும் ஏயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இப்போ a into b அதனால b into a வந்து சேமாக இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது, அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அதையும் செக் பண்ணுறோம். இப்போ 1 -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 -2 3. இங்கே கொடுத்துருக்க வேல்யூ தான் ab வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து b into aன்னு எடுத்திருக்கோம். இப்போ சேம் அதே மாதிரி இப்போ 1ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1, 2. நெக்ஸ்ட் இங்கே 1ஆல் இப்போ -2 1, -2. இப்போ 1ஆல் +3. இப்போ 1, 3. நெக்ஸ்ட்டு -4ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது -4, 2 -4, -2 -4, 3. ஸோ இது செட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். a into b, a into a, b into a. மூணுக்கான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் a = b = pqன்னு கொடுத்துருக்காங்க செட்டுக்குள்ளே. இப்போது நமக்கு அதே தான். இப்போ a into b கண்டுபிடிக்கணும், a into a கண்டுபிடிக்கணும், b into a வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏவும் பியும் வந்து p, qக்கு ஈக்குவல்னா இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ a = p, q. அதே மாதிரி b = p, q அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து இப்போ ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால தான் p, q ரெண்டுமே வந்து ஏவும் b ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ a into b கண்டுபிடிக்கணும். a into b கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ வந்து p, q. அதே மாதிரி இன்ட்டு பியோட வேல்யூ வந்து p, q. இப்போ ரெண்டோட வேல்யூ வந்து p, q தான் வருதா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே உள்ள p இருக்கா, p வந்து ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ செட் ப்ராக்கெட் போட்டுட்டு p, இங்கே என்ன இருக்குது p இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் p, இங்கே q இருக்குது. நெக்ஸ்ட்டு p இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து q எடுத்துருமா, qவும் p எடுத்துனோம். அப்போ q, p. நெக்ஸ்ட்டு q, q. இப்போ நம்ம வந்து a into b வந்து வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a into aவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ a into aனா a into a = ஏவோட வேல்யூ என்னது p, q. அகெயின் ஏவோட வேல்யூ p, q. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்கேயும் p, q இங்கே p, q தானே. அப்போ இதே ஆன்சர் தான் வரும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு b into a.
இப்போ பி இன்ட்டு ஏனா பியோட வேல்யூ என்னது பி கமா கியூ, ஏவோட வேல்யூவும் பி கமா கியூ. அப்போ பி கமா கியூ இன்ட்டு பி கமா கியூ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். ஸோ வந்து இங்கேயும் வந்து அதே தான், இங்கேயும் சேம். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ அதுக்கு மூணுக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஏவும் பியும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எல்லா ஆன்சருமே வந்து இதுக்கு ஈக்குவலாக தான் வருது. ஸோ இதுக்கான 3 இதையுமே நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கும் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு எம் கமா 1 கொடுத்துருக்காங்க, பி வந்து எம்டி செட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கும் வந்து ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சோம்னா ஏவோட வேல்யூ எம் கமா என்னு, பியோட வேல்யூ இன்ட்டு பியோட வேல்யூ அது வந்து எம்டி. ஸோ எம்டியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து நமக்கு வந்து எந்த ஒருமே கிடைக்காது. ஸோ அது வந்து எம்டி செட்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏனா ஏ வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து எம் கமா என்னு, இப்போ எம் கமா என்னு, திருப்பி ஏவோட வேல்யூ எம் கமா என்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் எம்மோட இந்த 2 டைம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எம் கமா எம்மு, திருப்பி எம்மோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எம் கமா என்னு. நெக்ஸ்ட்டு என்னோட இந்த 2 டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என் கமா என்னு, என் கமா எம்மு, என் கமா என்னு. ஸோ ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏனா நமக்கு வந்து இங்கே வந்து எம்டி செட் தான் இருக்குது. அது வந்து இன்ட்டு எம்மோட ஏவோட வேல்யூ வந்து எம் கமா என்னு. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா திருப்பி அகெயின் வந்து இதுவும் வந்து எம்டி செட்டாக தான் வரும். இங்கேயும் வந்து சேம், இங்கேயும் வந்து சேமாக தான் வரும். ஸோ அதனால வந்து இது வந்து எம்டி செட்.